ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சுரேஷ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம்மரத்தை பற்றி தான். செம்மரம் அப்படின்னாலே எல்லாருமே வளர்க்குறதுக்கு பயப்படுறாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டிலலாம் வளர்க்கலாம், செம்மரம் வளர்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப மெடிசன் பிளான்ட்டு. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்னு நிறைய அதில் செம்மரத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த செம்மரத்தையோ அல்லது அதனுடைய கிளைகளையோ நம்ம வெட்டினாலோ கழிச்சு விட்டாலோ என்ன பண்ணாலுமோ நமக்கு எப்படி கையில் காயம் பட்டால் ரத்தம் வருதோ அதே மாதிரி அந்த செம்மரத்துக்கும் ரத்தம் வர தன்மை இருக்குது. அதை வெட்டுனீங்கன்னா கண்டிப்பாக உள்ள ரெட் கலராக இருக்கும். அதனால தான் இதை ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வளர்க்குறதுக்கு எல்லாருமே பயப்படுறோம். கண்டிப்பாக நம்ம இந்த செம்மரத்தை வளர்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு சொந்த வீடாக இருக்கணும், இல்லை நம்மளுடைய தோப்பு கொல்லை எதில் வேணாலும் வைக்கலாங்க. செம்மரத்தை வந்து கொல்லையாகவே நடவு செய்கிறாங்க, கொல்லையிலலாம் நடவு செய்கிறாங்க, நிறைய நடவு செய்கிறாங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நம்மளுடைய அடங்கலில் அதை பதிவு பண்ணிடுங்க. எத்தனை கன்று வச்சுருக்குறோம், நாங்கள் இந்த வருஷத்தில் இத்தனை கன்று வச்சுருக்குறோம், இத்தனை செம்மரம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடங்கலில் பதிவு பண்ணிட்டீங்கனாலே போதும். அது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக நீங்களும் செம்மரம் வளர்க்கலாம். யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு 30 to 40 வருஷத்தில் நல்ல மகசூல் தரக்கூடியதுங்க இந்த ரெட் சாண்டல்வுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.